பாகிஸ்தானோட இனிமே உலக நாடுகள் எந்த தொடரும் வைத்துக்கிடக்கூடாது. இதுக்கு காரணம் கம்யூனிஸ்ட் நாடான சைனா தான் காரணம். நம்ம மக்கள் அப்புறம் கொண்டது யாரு? பாகிஸ்தான்காரன் தானே கொண்டா. அதுக்கு என்ன சொல்றாங்க? ஆக மத கலவரத்தை உண்டாக்குறது கூட பாகிஸ்தான் தான். நிறைய இடங்களை நம்ம இழந்திருக்கோம். இப்போ சரியான பதிலடி கொடுக்கப்படுறாரு. பாகிஸ்தான் இருக்கோ இல்லையோ அவ்வளோதான். ஐயா நம்ம ஆளுகளே கொல்றான், கழுத்தை நெரிச்சு கொள்றான். அப்ப இதுல என்ன மனிதாபிமானம்? உங்க கழுத்தை நெரிச்சு கொல்லும்போது உங்க வீட்டுக்கு தண்ணி கொடுக்கணும். அப்பாவி மக்களை கொன்று குவிச்சு எனக்கே ரத்தம் துடிக்குது. உடம்பினில் ஒரு பொருள் கண்டேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டுள்ளான். அதனால உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமந்திரன் சொல்லி திருமூலர் சொல்றாரு. உடம்பை நல்லபடியா வச்சுக்கிட்டா தான் நல்லது. இன்னொரு பக்கம் தேசிய அளவு பிரச்சனை உங்களுக்கு தெரியாத ஒண்ணு என்ன வீடியோ வெளியிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து நம்மள இந்திய மக்களை வந்து அச்சுறுத்தும் வகையில இந்த நடவடிக்கைகள் நடந்துருக்கு. அது பாகிஸ்தானை தனிமைப்படுத்தணும். பாகிஸ்தானோட இனிமே உலக நாடுகள் எந்த தொடரும் வைத்துக்கிடக்கூடாது. பாகிஸ்தானோட விளையாடவே கூடாது. அதான் என்னுடைய கருத்து. முடைக்கிறணும். இப்போ அமெரிக்காலாம் கூட கண்டனம் பண்ணியிருக்கு, எல்லா நாடுகளும் கண்டனம் பண்ணியிருக்கு. கண்டனத்தோட மட்டும் இல்லை, இதுக்கு காரணம் கம்யூனிஸ்ட் நாடான சைனா தான் காரணம். சைனா ரகசியமான முறையில் எல்லாம் கொடுத்து விட்டோம். இங்கே கம்யூனிஸ்டக்காரங்க ஊனுக்குறாங்க, சைனாக்காரன் தான் இவ்வளவுக்கும் காரணம். இந்த வக்போ இதை எதுக்குறாங்க. முஸ்லீம்காக எல்லாம் செய்யறதுறாங்க. அதுக்கு ஒரு பயிரும் இப்போ இந்த வக்போ இதை கொண்டாந்தாங்களா, அந்த சட்டத்துக்கு எல்லாம் எதுக்குறாங்களே எல்லா கட்சியும். இதுக்கு என்ன சொல்றாங்க? நம்ம மக்கள் அப்புறம் கொண்டது யாரு? பாகிஸ்தான்காரன் தானே கொண்டா. அதுக்கு என்ன சொல்றாங்க? ஆக மத கலவரத்தை உண்டாக்குறது கூட பாகிஸ்தான் தான். மத கலவரத்தில் பூமியா இருக்கிறது கூட பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் தான் எல்லாத்துக்கும் பல்கலைக்கழகமா இருக்கு. மத தீவிரவாதிகளை தோற்று வைக்கிற இடம் பாகிஸ்தான். தூண்டி விடுற இடம் கம்யூனிஸ்ட் நாடு. கம்யூனிஸ்ட மக்களை அழிக்குது. நம்ம நாடு பாரத நாடு எல்லாரும் நல்லா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், வாழ வைக்கிறது நம்ம பாரத நாடு. நம்ம பாரத பிரதமர் நல்ல நடவடிக்கை எடுத்துக்கிறது. எத்தனை தடவை அவங்க இருக்கும் பொழுதுலாம், முந்தைய ஆட்சி இருக்கும் போதெல்லாம் அட்டாக் பண்ணி பழைய இடங்களும் ஜவஹர்லால் நேரு காலத்துல நிறைய இடங்களை நம்ம இழந்திருக்கோம். இப்போ சரியான பதிலடி கொடுக்கப்படுறாரு. பாகிஸ்தான் இருக்கோ இல்லையோ அவ்வளோதான். நான் எல்லா நாடுகளும் செய்கிறேன், கண்டனம் பண்ணியிருக்கேன். எல்லா நாடுகளும் பாரத பிரதமர் பின்னால தான் இருக்கு. ஒரு மனுஷன் நல்லவனா இருந்தா பத்தாது, வல்லவனாக இருக்கணும். அதில் நம்ம பாரத பிரதமர் நம்பர் 1ல் இருக்காரு. உலகம் முழுக்க அவரை பாராட்டணும். உலகம் முழுக்க அவர் போற இடம்லாம் அவருக்கு பாராட்டு கிடைச்சிது. அவருக்கு விருதுகள்லாம் கொடுக்குறாங்க. சமீபத்தில் இலங்கையில கூட இவர் இலங்கைக்கு வர்றாருன்னு சொன்னவனே மீனவர்களையும் விடுதலை பண்ணிட்டான், படகுகளையெல்லாம் விடுதலை பண்ணிட்டான். எல்லா நாடுகளும் அவரை புரிஞ்சுதான் வச்சுருக்கு. என்ன கேட்குறீங்க? அவரே சரியில்லையா? தீவிரவாதிகளை வளர்க்குறதே அவனுங்க தானே. பாகிஸ்தான் வளர்க்குது, சைனா தூண்டுது. இதுதான் நடக்குது. 2 நாடுகளையும் ஓரம் கட்டணும். சைனாவையும் பாகிஸ்தானையும் வளர விடவே கூடாது. இதை எல்லா நாடுகளும் செய்யணும். எல்லா நாடுகளையும் போட்டு தள்ளிக்கிட்டு தானே. ஒசாமா பின் லாடன் வளர்த்தது யாரு? பாகிஸ்தானும் சைனாவும் தானே. அதன் விளைவு எங்கே? அமெரிக்காவில் கூட்டி வச்சுட்டோம். இறக்க போகிறது ஒரு உயிர் தானே இறக்க போகுது. வாடிய வயிறை கண்டப்படுதெல்லாம் வாடினேங்கிறது வள்ளலார் நம்ம தமிழன் தான் சொல்லியிருப்பார். இந்த மடத்து சீடர் அவர். அதனால பாதுகாக்கணும். பாரத நாடு என்னைக்குமே சமாதானத்தை தான் இருந்தது. தூங்குற புலியை இடறிட்டாங்க, அது கடிச்சு கொதறிடும். அதான் பாகிஸ்தான் அனுபவிக்கிறது. எல்லா நாடுகளும் ஓரம் கட்டிடுவாங்க. நிறுத்த வேண்டியதான். தண்ணி நிறுத்தினா இப்போ கர்நாடகா தான் நமக்கு தண்ணி தானே நிறுத்துறான். மனிதனுக்கு முதல்ல எது இல்லாமனாலும் இருந்துக்கலாம், தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. சரியான நடவடிக்கை தான். ஐயா நம்ம ஆளுகளே கொல்றான், கழுத்தை நெரிச்சு கொள்றான். அப்ப இதுல என்ன மனிதாபிமானம்? உங்க கழுத்தை நெரிச்சு கொல்லும்போது உங்க வீட்டுக்கு தண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் மனிதாபிமானம் ஆகாது. 23 பேரை அவங்க என்ன பண்ணாங்க? சும்மா 25 பேர் சும்மா சாதாரணமா போய் தானே பார்க்க போனாங்க. நதிநீரை நிப்பாட்டாதீங்க, மனிதாபிமானத்தோடு செயல்படுங்க. யார் சொல்றா? சீமான். அதெல்லாம் செய்ய முடியாது. தண்ணியை கொடுக்கக்கூடாது. இந்த பேர் எடுக்கும். கர்நாடகத்தை என்ன திட்டிக்கிட்டு இருக்கோம்? தண்ணி ஒரு காற்று கூட கொடுக்கூடாது. எவ்வளவு துணிச்சலா இருந்தா சும்மா இருந்தா கூட போய்க்கணும். நேரடியா சண்டை போட பேடித்தனமா அவ்வளவு பேரையும் கொண்டிருக்காங்க. இது நியாயமா? தண்ணி விலை மதிப்பு இல்லாதது. அதை கொண்டிருக்கானுங்க. தண்ணி ஏன் கொடுக்கணும்? கொடுக்க கூடாது. அது யார் சொன்னாலும் சரி, அதை நான் ஏத்துக்கிட மாட்டேன். என்ன அதெல்லாம் யாரோ ஒருத்தருக்காக இத்தனை பேர் செத்துருக்காங்க. நம் சகோதரருடைய இறக்கறதுக்கு யார் காரணம்? அதுக்கு என்ன சொல்றாரு சீமான்? என்ன சொல்றாரு?
தமிழ் மனத்தோட செயல்படுது ஒரு தண்ணி தானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மனிதாபிமானம் அவனுகிட்ட இருக்கா? தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியும் முஸ்லீம்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நம்ம அழைச்சி நம்ம இந்திய யாரா இருந்தாலும் இந்தியனை சுட்டு கொடுத்துறான். சவுதி அரேபியா எவ்வளவு தேவலாம் இருக்கு. மனிதாபிமானம் அவனுங்கள்ட்ட இல்லை, நமக்கிட்ட. நம்ம இன்னும் குனிய போனோம்னா நம்ம நாட்டையை அழிச்சிடுவானுங்க. விடக்கூடாது. இதுக்கு சரியான பதிலடிக்கு தண்ணி நிறுத்தின தருதான். காத்து கூட கொடுக்கூடாது அந்த பேர்களுக்கு. அப்பாவி மக்களை கொன்று குவிச்சு எனக்கே ரத்தம் துடிக்குது. நம்ம மருத்துவ முகாம் எவ்வளவு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன மாதிரியான சிகிச்சை நம்ம கொடுக்குறோம்? எல்லா சிகிச்சையும் கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். சுகரு எல்லாம். மாத்திரையெல்லாம் அந்த மாத்திரையெல்லாம் போறோமா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். என் மாதிரி திட்டிவிட்டாருன்னு கழிவு பாபருக்கெல்லாம் பெரிய ஆளு, சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட அவரெல்லாம் பற்றி இவருக்கு என்னையா தெரியும்? இவங்கெல்லாம் இலங்கை தமிழர்களே கொன்று குவிச்சவங்க தானே. உங்களுக்கு என்ன தெரியும் சுதந்திரத்தை பற்றி? அவருக்கு என்ன தெரியும்? அவங்க அப்பாக்கே தெரியலையே. தெரிஞ்சிருந்தா நம்ம தமிழர்கள் ஈவி இயற்கையில்லாமல் இராணுவத்தை அனுப்பி இலங்கையில கொல்லுவாங்களா? பச்சை குழந்தைய கூட கொண்டாங்க. தமிழ்நாட்டில் தானே சுதந்திர போராட்ட வீரர்களும் தோன்றினாங்க. அதெல்லாம் நினைச்சிருந்தா அவங்க அப்பா கொண்டிருப்பாரு அன்னைக்கு. ஆனால் ராகுலும் சின்ன பையனுக்கு என்னது? ராகுல் காந்திலாம் ஒன்றும் தெரியாது. வந்து பாஜக அரசு வந்து குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அவர் போல காஷ்மீருக்கு அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க நாங்க போயிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. யாரு வேணாலும் என்ன சொல்லட்டு போட்டோம். அதை பத்தி தடாலடியை இருந்த இடத்துல நடவடிக்கை எடுக்கிறாரு. சரியான நடவடிக்கை. எல்லையை மூடினாரு. இனி யாரும் விளையாடக்கூடாதுன்னு செஞ்சாரு. ஆமா ஆமா. வாஜ்பாய் தடாலடியா அன்னைக்கு போக்ரான் குண்டா போட்டாரு. நல்லா எடுப்பாரு, அமைதியா இருக்காரு. அவரு தன்னியாட்சி மாதிரி தான் வாழ்றாரு. நல்லா தடாலடியா எடுப்பார். தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய அந்த முருக மாநாடு நடக்கும் புத்தூரை கேட்டு தொடங்கி வச்சிருக்கீங்க. வட மாநிலங்கள்ல இருந்து நிறைய பேர் அழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் வர்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு என்ன? தொடர்ந்து இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா கோடை விடுமுறை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா செல்போன் கையுமா தான் இருக்காங்க. ஆன்மீகம் அந்த நாட்டமே இல்லாம போய்கிட்டு இருக்கு. செல்போன் கையில இருந்தாலும் நல்ல கருத்துக்கள் இருக்கிறத படிச்சுக்கிடும். நல்ல கருத்துக்களே காணும். நீங்க பூரா கொலை, வெட்டு, குத்து இதெல்லாம் சினிமாவில் காட்டுறாங்க. இந்த நடிகர்கள்லாம் அப்படித்தானே நடந்துக்கிறாங்க. அந்த காலத்துல சிவாஜி கணேசன் தானே கப்பல் ஓட்டிய தமிழன் நடிச்சாரு, வீரபாண்டிய கட்டபொம்மன் நடிச்சாரு, சாக்ரட்டிஸா நடிச்சாரு. அது மாதிரி தேசிய நான் கூட நேற்று கப்பல் ஓட்டிய தமிழன் தொடக்கி வச்சிருக்கேன். புதுசா அந்த கப்பல் ஓட்டிய தமிழ் ஒரு படம், இந்த வீடியோ மூலம் ஒரு படம் இப்போ தொடக்கி வச்சிருக்கேன். அது மாதிரி சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெரியல. இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாம் கண்டதே காட்சி கொண்டதே குழந்தை. இது வருந்தத்தக்க. தேவாரம் திருவாசகம்லாம் என்னன்னு கேட்குறாங்க இன்னைக்கு இளைஞர்கள். நாங்கள் இங்கே பாடசாலையை வச்சிருக்கோம். வர்றாங்க ஒரு 10 பேர் வந்து படிக்கிறாங்க. இன்றைய தலைமுறையில் சினிமா மாயில சிக்கியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாக்கு அப்புறம் அரசியலுக்கு வர்றாங்க. இப்போ நடிகர் விஜய் நேற்று நீங்க டிவில இருந்து பார்த்துருக்கீங்க. அவரை பற்றி நான் ஒன்றும் பேசலை. கூட்டம் பயங்கரமா போயிட்டு தள்ளுமுள்ள ஆகிட்டு இருக்கு. மாணவ சமுதாயம் இப்படியே போய்கிட்டே இருக்கு. அவரை பற்றி நான் ஒன்றும் பேச விருப்பம் இல்லை. மருத்துவ முகாம் நடத்துறீங்க, இருந்துட்டு போகுது, அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சன்னிதானத்துல தேவாரம் திருவாசகம் இவங்களுக்குலாம் வந்து விருதுகள்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். வரும் காலங்கள்ல இது எப்படி நம்மளுக்கு இது தொடர்ந்து இந்த ஆண்டு கூட இவருக்காக கொடுக்குறேன். காரைக்குடி அருணாசலத்துக்கு அவருடைய நினைவை போட்டு விதமாக நம்ம தென்பகுதியில் பெரிய சிறப்பான இந்த வாழ்ந்து நாதஸ்வர சக்கரவர்த்தியா தந்தவர் நம்முடைய காரைக்குடி அருணாசலம். அவருடைய 100வது பிறந்த நாள் விழா வருகிறது. அதனை போற்றும் விதமாக, அவர்களை பாராட்டும் விதமாக ஒரு கலையில பெரிய பொக்கிஷம் அவர். அதுக்கு முன்னால ஒரு படம் கொஞ்சம் ஜலங்கைன்னு ஒரு படம், அது ரொம்ப ஃபேமஸான படம். அதில் சிங்காரவேணி தீதோன்னு ஒரு பாட்டு, அது அருமையான பாட்டு. நான் படிக்கும்போது சின்ன வயசுல அந்த பாட்டெலாம் கேட்டேன். அவருக்காக இந்த ஆண்டு ஒரு விருது வச்சுருக்கேன். அது நல்ல தலை சிறந்த நாதஸ்வர ஆளுக்கு அந்த விருதை கொடுக்குறேன். சித்திரை திருவிழா நெருங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மீனாட்சி அம்மன் கோயிலோட 29ஆம் தேதி கொடியேற்றணும். பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணணும்? எல்லா பக்தர்களும் வர்றாங்க. நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம், அதுக்கு அறநிலைத்துறை அமைச்சர் பார்த்துக்கிடுவார். சரி, அதெல்லாம் சிறப்பாக. நன்றி.